Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவான் நீச்சமானார். இதுதான் தலைப்பு. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்ச வலிமையை அடைந்திருந்தால் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக சனி பகவான் ஆயுள் காரகன், கர்மகாரகன், காலபுருஷுடைய 10, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் இந்த ரெண்டுமே அவருடைய வீடுகள். இதில் குறிப்பாக லாப பாதகஸ்தானம் இவருடைய மூலத்திரிகோண வீடு. அப்போ ஒருவருடைய லாப மேன்மை மற்றும் அவருக்கு நிகழவிருக்கும் பாதகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுற கிரகம் சனி. ஆயுள் காரகன்கிறதுனால அவர் ஆயுள் பலத்தை தீர்மானிக்கிறதும் சனி பகவான் தான். சமுதாய மக்களை குறிப்பிடுற, வெகுஜனங்களை குறிப்பிடுற கிரகம் சனி. அடித்தட்டு மக்கள், கீழ்நிலை மக்கள், அன்றாடம் கூலி வேலை செய்பவர்கள், குறைந்த கூலிக்காக அதிக உடல் உழைப்பை தருபவர்கள், 20 மணி நேரம், 15 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 200 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க, இதெல்லாம் சனி பகவானுடைய. இந்த சமுதாயங்கிற ஸ்தானத்தில் உச்சம் பெற கிரகமும் சனி தான். இவர் மேசங்கிற வீட்டில் நீச்சம் அடைகிறார். அதிகாரம் என்கின்ற இடத்தில் வலிமை இழக்கும் கிரகம் சனி. இந்த சனி பகவான் நீச்சமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3 ஆண்டுகள் நீச்சத்தில் இருப்பார். மேச வீட்டில் அவர் நீச்சம் அடைவார். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகளுக்கு அவருக்கு நீச்ச பங்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீச்ச பங்கம் சந்திர கேந்திரத்தினால கிடைக்கும், செவ்வாய் ஆட்சினால் கிடைக்கும், அந்த வீட்டில் உச்சம் பெறுற சூரியன் லக்ன கேந்திரம் ஏறிடுறதுனால கிடைக்கும், அல்லது அவரை குரு பார்க்கறதுனால கிடைக்கும்னு ஏதோ ஒரு வகையில் நீச்ச பங்கம்ங்கிறது கிடைச்சிடும். உதாரணமாக 28 நாளில் சந்திரன் ஒரு ரவுண்டு ராசி மண்டலத்தை சுற்றி வந்துடுவார்னா, இதில் 1, 4, 7, 10 அவர் இருக்கக்கூடிய அந்த 11 நாட்களும் பார்த்திங்கன்னா சந்திரன் சனிக்கு நீச்சபங்கம் கொடுத்துடுவார். ஸோ நீச்சம்னு ஒரு கிரகத்தை வலுவில் எடுக்கும்போதே அதற்கு எவ்வளோ தூரம் நீச்சபங்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் ஒரிஜினல் நீச்சபங்கம் அப்படிங்கிறத எடுக்கணும். இந்த நீச்சமடைகிற சனி பகவான் ஒரிஜினலாக அவர் நீச்சமாக இருந்தார்னா எப்படி இருக்கும்? பொதுவாக மேசலக்னக்காரர்களுக்கு சனி நீச்சமடையும் போது தொழில் வலு குறை. இவங்க வேலைக்காரங்களை வச்சு தொழில் செய்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்று இவங்க வேலைக்கு போயிடணும், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுனா அது குறைந்தபட்சம் இவங்க மட்டுமே உழைக்கிறது மாதிரியான அமைப்பில் வரணும். ஏன்னா 10ஆம் அதிபதியான சனி நீச்சமடைகிறதும் அவர் வேலைக்காரர்களுடைய காரகத்துவத்தை குறிப்பிடுறதுமா இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக ஒழுங்கான வேலைக்காரங்க அமையறதுல பெரிய சிக்கல் இருக்கும். நான் முதல்ல சொன்னது திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது நீச்சமாக முழுமையாக இருந்தால் மட்டும்தான். அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நீச்ச பங்கம் கிடச்சிருச்சுன்னா இந்த பலன் வேறு. நீச்ச பங்கம் எத்தனையோ ரூபத்தில் கிடைக்கும். இயற்கை சுவர்களின் தொடர்புனால, சந்திர கேந்திரம் ஏற்படுறதுனால, வீடு கொடுத்த செவ்வாய் வலுக்கிறதுனால, இந்த வீட்டில் உச்சம் பெறுற கிரகம் லக்ன கேந்திரம் அமையப்பெறதுனால எல்லாம் கூட இது நடக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு உதாரணமாக ஒருத்தர் மேச லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு சனி நீச்சமாக இருக்கார் லக்னத்தில். இப்போ நேர் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா லக்ன கேந்திரம் ஏறி அவரும் நீச்சன் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் சனி வக்கரமாவார், அதனாலேயே நீச்ச பங்கம் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கும். அது தாண்டியும் கம்ப்ளீட்டாக இது நீச்சந்தாங்கிற போது தான் இந்த விதிகள் பொருந்தி வரும். தொழில் ரீதியான வலுவும் லாப ரீதியான வலுவும் கட்டாயம் குறையும். இதில் 11ஆம் இடங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நமக்கு தரக்கூடியதுங்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களோ வளர்ச்சியோ வருமானமோ மறுக்கப்படும் விதிகள் உண்டாகும். தவிர லக்னத்திலே சனி நீச்சமாக உட்கார்ந்துருக்கும்போது ஜாதகர் நேச்சுராகவே முயற்சிகள் குன்றியவராக தான் இருப்பார். இது 2 உபஜயஸ்தான வீடுகள் இல்லையா, 10ஆம் வீடும் 11ஆம் வீடும். அப்படிங்கும்போது ஜாதகர்கிட்டே ஒரு சோம்பேறித்தனம், லேசினஸ்ஸு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மந்தமான மூமெண்ட்ஸை கொடுத்துரும். லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே இது மாறும். ரிஷப லக்னத்துக்கு 9, 10ன்னு 2 மிக முக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது நல்லதே இல்லை. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ராஜயோகாதிபதி சனி தான்.
அவர் வலுவை இழப்பதுங்கிறது இவங்களுக்கு டோட்டலாக தகப்பனால் நன்மை இல்லாதது, தொழிலால் நன்மை இல்லாதது, அலைந்து திரிந்து செய்ய வேண்டிய தொழில்களில் ஈடுபடுறது, அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் பெரிய லாபம் இல்லாத மேன்மை, அதிர்ஷ்டம் சுத்தமாக இல்லாமல் போயிடுறதுன்று இது கொஞ்சம் ஓவர் நெகட்டிவாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சனி நீச்சபங்கம் அடைஞ்சிருக்க வேண்டியது அவசியம். மிதுன லக்னக்காரங்களுக்கு இவர் ஆயுள் ஸ்தானத்திற்கும் பாக்கிய ஸ்தானத்திற்கும் அதிபதி 11ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாருங்கிறது குறிப்பாக விபத்து கண்டங்கள், ஆயுள் குற்றங்கள் ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு. சனி நீச்சம் கம்ப்ளீட்டாக நீச்சம்தான், இவருக்கு நீச்சபங்கமே கிடைக்கலைங்கிற நிலையில் இவருக்கு சூரியன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். இல்லைன்னா ஆயுள் குற்றம் ஏற்படுற அமைப்புகள், விபத்து கண்டங்கள்னால் மரணத்தை சந்திக்கக்கூடிய விதிகள், சடுதியில் மரணம் ஏற்படும் விதிகள்ங்கிறது மாதிரி வரும். இங்கேயும் சனி நீச்சமடையும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குற்றமாக போயிடும். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சனி நீச்சமாக ஒரே வீட்டில் மேசத்தில் இருக்கும்போது இதில் 2.5 ஆண்டுகள் அவர் நீச்ச பங்கத்தில் இருப்பாருங்கிற அந்த விதியை மறந்துடாதீங்க. அப்போ பாக்கி கூட்டி கழிஞ்சு பார்த்தா மொத்தமே ஒரு 6 மாதம் தான் அவருக்கு ஒரிஜினல் நீச்சம் இருக்கும். அதனால் அதுக்குள்ளே முதல்ல நீங்கள் இருக்கீங்களாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பலன், இல்லைன்னா அவர் நீச்சபங்கம் அடைந்துட்டாருங்கிற மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும். வெளியூரில் போய் மாட்டிக்கிறது, வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு பாஸ்போர்ட்டை தொலைச்சிடுறது, அங்கே சிறைப்படுறது, இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி நல்லவர் இல்லை. அந்த வகையில் அவர் நீச்சம் அடைகிறது ஒரு மாதிரி நெகட்டிவ் பலன், பாசிட்டிவ் பலன் ரெண்டையும் கலந்து கொடுக்கும். இருந்தாலும் தொழில் ஸ்தானம்ன்ற 10ஆம் இடத்துல சனி நீச்ச வலுவோடு உட்காரதுங்கிறது ஒரு மாதிரி தொழிலில் ஏற்ற இறக்கங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள், பிரச்சனைகள், லேபர் யூனியன் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை சந்திப்பாங்க. இது போக வாழ்க்கை துணையை குறிக்கிற கிரகமும் சனிங்கிறதுனால வாழ்க்கை துணை இடத்துல முரண்பாடு அல்லது வாழ்க்கை துணையே அமையாமல் போய்டுறது, அல்லது அமைஞ்சு தோற்று போகிறதுங்கிற மாதிரி இருக்கும். 8 முறையில் இவர் நீச்சம் அடையும் போது லக்னாதிபதியும் 3 புதனும் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஆயுள் பலம் செழிப்பார். இல்லைன்னா ஆயுள் குற்றங்கள் ஏற்படுற விதி எப்படி மிதுன லக்னத்துக்கு இருக்கோ அதே மாதிரி கடக லக்னத்துக்கு இருக்கும். பட் மிதுன லக்னத்துக்கு கூடுதலாக இருக்கும், கடக லக்னத்துக்கு குறைவாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறுறாருங்கிற ஒரு மறைமுக வலு சனிக்கு கிடைக்கும், நீச்சமாகவே இருந்தாலும். இதை மறக்கக்கூடாது. சிம்ம லக்னத்துக்கு அஃப்கோர்ஸ் 6, 7 குடையவராக சனி பகவான் இவர் நீச்சம் அடைகிற 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை கெடுப்பார், அப்பாவை கெடுப்பார், குருமார்களுடைய அனுசரணை இல்லாமல் போவார், குலதெய்வ அனுகிரகம் பெருசாக இல்லாமல் இருக்கும், வாழ்க்கை துணை இடத்துல சரியான முரண்பாடுகள் இருக்குங்கிற நெகட்டிவ் இருக்கும். அதே நேரத்தில் சிம்ம லக்னத்துக்கு சனி ஒன்றும் ஆகா ஓகோன்னு நல்லது செய்யக்கூடியவர் இல்லை. 6ஆம் அதிபதி கெட்டு போகிறாருங்கிற வகையில் எதிரி இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோக வலிமையோ வேலைக்காரர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளோ சனியுடைய காரகத்துவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளோ இல்லாமல் போகும். சனியுடைய காரகத்துவத்தை நீங்கள் சில விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வண்டி, வாகனம், கனரக வாகனங்கள், போக்குவரத்து சார்ந்த துறைகள், பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள், பெட்ரோலிய பொருட்கள், இதெல்லாம் சனியோட காரகத்துவம். பழைய இரும்பு, வேலைக்காரர்கள், கீழ்நிலை தொழிலாளர்கள், இப்போ இதெல்லாம் நமக்கு நீச்சம் அப்படின்னா இவங்களாலெல்லாம் நமக்கு தொல்லைகள் இருக்கும், நன்மைகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 5, 6 குடையவராகி 8ஆம் இடத்துல நீச்சமாற 6ஆம் அதிபதி 8ஆம் இடம்னு போகிறது ஒரு விதத்தில் நன்மையும் தீமையும் கலந்து தரும்னாலும் பூர்வ புண்ணியாதிபதியான 5ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறது தொழில் வலுவை கண்டிப்பாக குறைக்கும், குலதெய்வ அனுகிரகத்தை குறைக்கும், குழந்தைகள் வழியில் நமக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கிறது தாமதமாகிறதோ அல்லது பிறந்த குழந்தைகள் சரியான வளர்ச்சியின்மையால் பிறக்கிறதுங்கிறது மாதிரி அமைப்பு இருக்கும். குழந்தைங்களுக்காகவே நிறைய துன்பப்பட வேண்டியதும் கௌரவத்துக்காகவே நிறைய செலவு செய்ய வேண்டியதுமான ஒரு அமைப்பாக இது இருக்கும். நார்மலாக 8ஆம் இடத்துல நீச்ச சனி உட்கார்ந்துருக்கும்போது தனஸ்தானத்தை பார்ப்பாருங்கிறதுனால இவங்களால் பணம் சம்பாதிக்கிறதுல நிறைய தடைகளையும் இடைஞ்சல்களையும் சந்திக்க வேண்டிய விதிகளும் வரும். இவங்களுக்கும் அந்த ப்ராப்பர் நீச்சபங்கம் இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு கிரகமும் நீச்சமடையாமல் இருக்கிறது நல்லது. அப்படி நீச்சம் அடைஞ்சால் எங்கேயாவது ஒரு மறைமுக வலுவை பெற்று நீச்சபங்கம் பெற்று இருந்தான்னா ஜாதகருக்கு நல்லது. அவர் நல்லவர் கெட்டவருங்கிறது தனி கேட்டகரி. அவங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் நமக்கு செயல்படாமல் போயிடுறது ஒரு பெரிய மைனஸ். துலா லக்னத்துக்கு சனி பகவான் நீச்சம்னாலும் கூட திக்பலங்கிற ஒரு மறைமுக வலுவை பெற்றுவாருங்கிறதுனால, ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற ஒரே ராஜயோகாதிபதி அவர் தான். ரிஷபத்துக்கு அடுத்தபடியாக துலாத்துக்கு மிகச்சிறந்த ராஜயோகாதிபதியாக 4, 5ஆம் இடத்துக்கு அதிபதி. ரிஷபத்துக்கு கூட அவர் ஒரு விதத்தில் பாதகாதிபதி. ஆனால் துலாத்துக்கு அந்த எந்த அமைப்புமே இல்லாத ஒரு ராஜயோகாதிபதிங்கிறனால ஒரு 7ஆம் இடத்துல இயற்கையாகவே திக்பலம் கிடச்சிரும். அப்போ நீச்ச பங்கங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிடும். ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறுறதுங்கிறதே ஒரு சிறப்பு. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு நீச்ச பங்கத்தோடு தான் சனி அங்கே உட்கார்வாருங்கனால இவங்க பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. நீச்சத்தோடு கூடி நீச்ச பங்கமும் கிடைத்திரும் அமைப்பு துலா லக்னத்துக்கு மட்டுமே உண்டாகுங்கிறதுனால அதை பற்றி இவங்க பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை.
ஆனால் அதே நேரத்தில் பகை வீட்டில் திக்பலங்கிற அந்த அடிப்படையில் இவங்க நிறையா போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கையில் வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, குழந்தை பிறக்கிறது, கௌரவம் அதிகரிக்கிறது, பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுன்னு எல்லாத்துலேயும் இந்த ஸ்ட்ரகிள் ரன்னிங் அப்படிங்கிறது இருக்கும். தடை ஓட்டம் மாதிரி தான் லைஃப் இருக்கும். அது கொஞ்சம் ப்ராப்பர் நீச்சபங்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் இவர் நீச்சம் அடைவார். 3 மற்றும் 4 குடைவருங்கிறதுனால நிறைய விரோதிகளை சம்பாரித்து கொடுப்பார். இந்த செவ்வாயோட வீட்டில் சனி நீச்சம். இவங்களுடைய நடவடிக்கைகள்னாலே இவங்களுக்கு ரகசிய எதிரிகள், விரோதிகள், தாயாதி வர்க்கம் பகையாவது, நண்பர்கள் எதிரியாகிறது, ஒப்பந்தங்கள் விரோதத்தை சம்பாரித்து கொடுக்கறது, இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் தடைகளை கொடுத்து கொண்டே இருப்பது, மறைமுகமாக கீழ்நிலை ஊழியர்களால் பாதிக்கப்படுறது, கூட இருக்கிறவங்களே வந்து முதுகில் குத்துறது, வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ் ஏற்படுறதுன்னு கொஞ்சம் நெகட்டிவ் பலன் இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் சனி பகவான் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பெரிய நல்லவர் கிடையாதுங்கிறதுனால ஒரு 25% இவர் நீச்சம் வலுவை குறைத்து கொள்வது நன்மையும் தரும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். தனுர் லக்னத்துக்கு தனாதிபதி 5ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறது நல்லதில்லை. அவரே தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால இவர் நண்பர்களாலையும் உறவுகளாலையும் இளைய சகோதரத்தாலையும் நிறைய இழப்புகளை, தன விஷயத்தை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்குவார். பணம் வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் அதனால் கடன்காரன் ஆகிறது, குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணிவிட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறது, எதுலேயுமே அதிர்ஷ்ட குறைபாடுகள் ஏற்படுறதுன்னு இருக்கும். நார்மலாக இந்த 5, 9ஆம் வீடுகள் அதிர்ஷ்ட வீடுகள்ங்க. அங்கே போய் சனி மாதிரி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அவர் கெட்டும் போகிறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம்னா கிலோ என்ன விலைன்னு கேள்வி கேட்க வச்சிடும். அதனால் இந்த அமைப்பு விரும்பத்தக்க அமைப்பு அல்ல. ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நீச்சபங்கம் கிடச்சிருச்சுன்னா ஜாதகருக்கு நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2, 3ஆம் இடத்து ஆதிபத்தியங்கள் சுத்தமாக செயல் இழந்து போயிடும். மகர லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம். லக்னாதிபதி நீச்சம் பெற்ற கட்டாயம் நீச்சபங்கம் கிடைக்கணும். இல்லைன்னா ஜாதகர் ஒரு செயல் இழந்த தன்மைக்கு போயிடுவார். எடுப்பார் கைப்பிள்ளைங்கிற மாதிரி இவரை யார் வேணால் ஏவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நில்லு, உட்காரு, அங்கே போ, இங்கே வாங்கிற மாதிரியான அமைப்பில் வந்துடும். தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிடும். கல்வி அறிவு தடைப்படும். தாயாதிவர்க்க உறவுகள் கெட்டு போகும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது. பேசுகிறதுல குறைபாடு இருக்கும். சரளமாக பேச முடியாதபடி கூச்ச சுபாவம் கொண்டவராக, இந்த இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத வாழ்க்கையாக போயிடும். இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட்லி டேஞ்சர். இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக நீச்சபங்கம் கிடச்சிருக்கணும் சனிக்கு. இல்லைன்னா ராசி வலுவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாதகருடைய டோட்டல் லைஃபுமே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். கும்பலக்கணத்துக்கும் அஃப்கோர்ஸ் லக்னாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது சிறப்பில்லை. மகர லக்னத்துக்காவது ஒரு சில வகையில், அதாவது ஒரு கேந்திரத்தில் அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 10 மார்க் கிடைக்கும். கும்பலக்கணத்துக்கு அதுவும் இருக்காது. 3ஆம் வீட்டில் போய் மறைஞ்சி நீச்சம் அப்படிங்கிற போது சுத்தமாக ஜாதகர் முயற்சியே இல்லாமல் பண்ணி விட்றணும். எந்த முயற்சியும் செய்யாமல் தூக்கம் கெடுதல், அயன சயன போகம் கெடுறது, வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லாமல் வர்றது, ஒரு விட்டேத்தியான வாழ்க்கை நிலை, சாமியார்த்தனம் உள்ளுக்குள்ளே வந்துடுறதுன்ற மாதிரி இது ஒரு ஃபுல் நெகட்டிவ் தான். அதனால் இவங்களுக்கும் கட்டாயம் நீச்சபங்கம் கிடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனலக்ன ஜாதகர்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானமும் ஒரு கெட்ட ஸ்தானமும் வரும். 12ஆம் அதிபதிங்கிற முறையில் ஒரு நீச்சமடையாத பெரிய குற்றம்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் 11ஆம் அதிபதியை மிக முக்கிய லாபஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் வந்து நீச்சமடைகிறது தனமேன்மை இல்லை அப்படிங்கிறது மாதிரி குறிப்பிடும். அயன சயன போக சுகத்தை கெடுக்கிறது, பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் போகிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை செய்ய முடியாதபடி தடுமாறுறதுங்கிற மாதிரி அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச மீனலக்னக்காரர் ஒருத்தர், இவருக்கு 2ஆம் இடத்துல சனி நீச்சம், ப்ராப்பர் நீச்சபங்கமே இல்லை. இவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் தோற்று போயிடுச்சு. அதாவது இவருடைய 27ஆவது வயசில் திருமணம் நடந்தது. 29 வயசுக்குள்ளேயே ஃபஸ்ட் மேரேஜ் தோற்று போச்சு. அது கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போட்டு முடித்து ஒரு 30 வயசுக்குள்ளே டைவர்ஸ் வாங்கிட்டார். இப்போ இவருக்கு 42 வயசு. 30 வயசுலேருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. 2வது கல்யாணம் நடக்கவே இல்லை. அதான் 11ஆம் தேதி டோட்டலாக அவுட் ஆகிட்டேன். நான் பல தடவை சொல்லுவேன், உங்களுக்கு 2வது திருமண வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன் தேவையில்லாமல் முயற்சி பண்ணிங்கன்னா, சரி பண்ணுறவர் எரியறக்கல்ல எரிவோம், வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான அமைப்பு தான். அந்த 11ஆம் இடம் கெடும்போது இந்த ஒன்றுக்கு மேற்பட்டதுங்கிறது மறு திருமணம்ங்கிறது மறுக்கப்பட்டுடும். அதுலேயே 2லேயே சனி வந்து உட்காரும்போது சம்பாதிக்கிறதுல தடைகள், லாப மேன்மை இல்லாத நிலைகள்னு வரும். சனி பகவான் மேச வீட்டில் 3 ஆண்டுகள் ஏறக்குறைய இருப்பார்னா, இதில் வந்து 2.5 ஆண்டுகள் அவர் நீச்ச பங்கத்தில் தான் இருப்பாருங்கிறத சுத்தமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உடனே அங்கே சனி இருந்தாலே எல்லாருக்கும் இது நடந்துருமான்றது இல்லை. அதையும் தாண்டி மீதி இருக்கிற அந்த 6 மாத காலகட்டத்தில் உண்மையிலே சனி நீச்சம் அடைஞ்ச நிலையில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு அவங்க வந்து அதற்கு தகுந்தாற்போல் தமது வாழ்வியல் முறைகளை மாற்றி அமைத்து கொள்வது, அல்லது சனி பகவான் உங்கள் லக்ன சுபராக இருக்கிற பட்சத்தில் அவரை வலுப்படுத்துறதுங்கிறதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.